பிள்ளைகளே, பைபிள்ல ஒரு முக்கியமான நாள் இருக்கு. அதுதான் பாவநிவாரண தினம். அந்த நாளில் யாரும் சாதாரணமா தேவனுடைய பரிசுத்த இடத்துக்குள்ள போக முடியாது. அந்த நாளில்தான் முதும பிரீஸ்ட் ஆரோன் மட்டும் தேவன் சொல்லிய மாதிரி பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போய் எல்லாரோட பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும். அவர் முதல்ல தன்னோட பாவத்துக்காக ஒரு காளையை பலியிடுவார். அதுக்கப்புறம் மக்கள் பாவத்துக்காக 2 ஆடுகள் எடுக்கணும். ஒரு ஆடு தேவனுக்கு பலியிடப்படும். இன்னொரு ஆடு தப்பிச் செல்லும் ஆடு, ஸ்கேப் கோட். அந்த ஆடின் மேல் மக்கள் பாவம் வைக்கப்பட்டு அந்த ஆடு காட்டுக்குள் அனுப்பப்படும். இதை பார்த்தவுடனே எல்லாரும் எங்க பாவம் எங்கிருந்து விலகிடுச்சு என்று மகிழ்ச்சியா இருப்பாங்க. இப்படி பாவநிவாரண தினம் எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைக்கிற ஒரு சிறப்பு நாள். அது ஆண்டுக்கு ஒரு முறையே நடக்கும். இது நமக்கு காட்டுறது என்னன்னா பாவத்திலிருந்து நம்மை காப்பாத்துவாங்க யாருன்னு. அது யார்னா இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம பாவத்துக்காக தன்னையே பலியிட்டார். அதனால நம்மை தேவன் மன்னிச்சாரு. பாவநிவாரண தினம் ஒரு வருடம் ஒருதான். ஆனா இயேசுவின் பலி நமக்காக ஒரே தடவை போதும்னு பைபிள் சொல்லுது. அவர் நம்ம பாவங்களை ஏவோமோன் காலத்துக்கு மன்னிச்சிட்டார்.